வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வெந்தயத்தில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். வெந்தயம் இயல்பாகவே குளிர்ச்சி தன்மை கொண்டிருக்கிறதால கோடை காலத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய பலவிதமான பிரச்சனைகள், உடல் உஷ்ணத்தை எல்லாம் கியூர் பண்ணும். ஸோ இந்த நன்மைகள் மட்டும் கிடையாதுங்க மக்களே, வெந்தயத்தால் நமக்கு இன்னும் நிறைய மருத்துவ நன்மைகள் கிடைக்கும். வெந்தயத்தில் விட்டமின் சி, புரதம், நார்சத்து, நியாசின், பொட்டாசியம், மெக்னீசியம், மேங்கனீஸ் மற்றும் இரும்பு சத்துக்கள்லாம் அடங்கியிருக்கு. இது மட்டும் இல்லாமல் டயோஸ்டனின் என்னும் சேர்மமும் வெந்தயத்தில் இருக்குது. இதனால தான் வெந்தயத்தால் நமக்கு நிறைய மருத்துவ நன்மைகள் கிடைக்குது. அந்த நன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். பெருங்குடல் புற்றுநோய் அகன்று போவதற்கு வெந்தயத்தை பயன்படுத்தலாம். சாப்பிடும்போது குடலில் சேரக்கூடிய கொழுப்புகள் மற்றும் தேவையற்ற ஸ்டார்ச் உள்ளிட்ட பொருட்களால் பெருங்குடல்ல புற்றுநோய் ஏற்படக்கூடிய அபாயம் இருக்கு. வெந்தயத்தை தினசரி உட்கொள்வதால தேவையற்ற கொழுப்புகள்லாம் அகற்றப்பட்டு பெருங்குடல் சீராக இயங்கும், புற்றுநோய் ஏற்படுவதை தடுத்துக் கொள்ளலாம். குறிப்பாக ஆரோக்கியமான இதயத்தை பெறுவதற்கு நம்ம வெந்தயத்தை பயன்படுத்தலாம். இதய நோய் ஏற்படாமல் இருக்க விரும்புபவர்கள் வெந்தயத்தை தவிர்க்கவே கூடாது. வெந்தய விதையோ வெந்தய கீரையோ எதுவாக இருந்தாலும் ரத்த அழுத்தத்தை, பிபி என்று சொல்லக்கூடிய அந்த பிளட் பிரஷரை கண்ட்ரோலாக வைக்கக்கூடிய இயல்பு கொண்டது வெந்தயம் அப்படின்றதால இதனால இதயம் உங்களுக்கு சீராக இயங்கி இதய நோய் ஏற்படாமல் தடுப்பதற்கு வெந்தயம் உதவிகரமாக இருக்கும். இதனால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுவது, இதய தசைகள் வலுவிழந்து போவது போன்ற எந்த விதமான இதயம் சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆரோக்கியமான இதயத்தை நாம் பெறுவதற்கு வெந்தயம் உறுதுணையாக இருக்கும். எலும்புக்கு பலம் சேர்க்கிறது வெந்தயம். உடலில் எலும்புகளினுடைய உறுதித்தன்மை நச்சு பொருள்களால் பாதிக்கப்படும். உதாரணமாக அலுமினியம் எலும்பை வெகுவாக பாதிக்கும். வெந்தயத்தில் இருக்கக்கூடிய நச்சு நீக்கக்கூடிய தன்மை அலுமினியம் போன்ற எலும்பை பாதிக்கக்கூடிய பொருட்களை சிதைத்து வெளியேற்றி உடலுக்கு வலு சேர்க்கும். இதன் மூலமாக எலும்பு பலமடையும். ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என எலும்பு தொடர்பான பிரச்சனைகள் எதுவுமே இல்லாமல் 40 வயசுக்கு அப்புறம் கூட எலும்புகளை பலம் பெற வைக்கிறதுக்கு வெந்தயத்தை இப்ப இருந்தே சாப்பிடலாம். வயதானவர்களுக்கும் வெந்தயத்தை கொடுக்கும்போது ஓரளவு அவங்களுடைய எலும்பு தொடர்பான அந்த மூட்டு வலி பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு கியூர் ஆயிடும். பசியின்மை அகண்டு போவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாம். சிலருக்கெல்லாம் பசிக்கவே பசிக்காது, எப்போதுமே நன்றாக சாப்பிட்ட உணர்வு இருக்கும். இதுக்கு காரணம் தெரியாம சாப்பிடுவதை சிலர் தவிர்த்துருவாங்க. உண்மையில நம்ம சாப்பிட்ட சாப்பாடு முழுவதுமாக செரிக்காமல் தாமதமாவதால தான் பசியின்மை ஏற்படும். வெந்தயம் நம்மளுடைய உணவை உடைத்து செரிக்க வைக்கக்கூடிய இயல்பு கொண்டு இருக்கிறதால வயிற்றில் உணவு எப்போதுமே நமக்கு தங்குவது கிடையாது. இதனால பசி நேரத்துக்கு பசி எடுக்க ஆரம்பிக்கும். பசியின்மையால் அவதிப்படுபவர்களுக்கெல்லாம் வெந்தயம் சிறந்த மருந்தாக இருக்கு. கொழுப்பு குறைந்து போவதற்கு வெந்தயத்தை பயன்படுத்தலாம். உடலில் இரத்த நாளங்கள்ல அதிக கொழுப்பு படிந்து அது சேர்வதால நமக்கு இரத்த நாளங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா வீக்கம் ஏற்படும். ஸோ இப்போ கொழுப்புகள் படிவதால இரத்த நாளங்கள்ல இதயத்துக்கு செல்லக்கூடிய ரத்தத்துல தடுப்பு ஏற்படும். அப்போ சீரான அளவில் ரத்தம் இதயத்துக்கு போகாது. இதனால நமக்கு இதயம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும். மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற அபாயம் ஏற்படும். அப்போ நம்ம இரத்த நாளங்கள் இருக்கக்கூடிய கொழுப்புகளை சிதைத்து வெளியேற்றி நல்ல கொழுப்புகள் மட்டுமே வளமான அளவில் வைத்துக்கொண்டு கெட்ட கொழுப்புகள்லாம் குறைத்து கொழுப்புகள் நீங்கி போவதற்கு வெந்தயம் உறுதுணையாக இருக்கும். உடலில் தேங்கிய கழிவுகள் நீங்கி போவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாம். வெந்தயத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் ஃபைபர் உணவு செரிமானத்தை ஊக்குவிக்கக்கூடியது. இது சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் இருக்கக்கூடிய மோசமான பொருட்களை சிதைத்து வெளியேற்றுவதால உணவு செரிமானத்தை ஊக்குவிக்கிறதுல வெந்தயம் முக்கிய பங்காற்றுது. தேவையில்லாத கழிவுகள் உடலை விட்டு நீங்கி விடுவதற்கு வெந்தயத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். சுவாச கோளாறு தீர்வதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாம். சளி, காய்ச்சல் உள்ளிட்ட பிரச்சனைகளின் காரணமாக சுவாச கோளாறு ஏற்பட்டு அவதிப்படுபவர்கள் வெந்நீரில் வெந்தயத்தை போட்டு தினசரி குடிக்கலாம். வெந்தயம் பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடி சுவாச பிரச்சனைகள் விடுதலை பெற்று தரும். உடல் எடையை எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்க வேண்டும் என்று நினைக்கிறவங்க வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாம். உடல் எடை குறைய வேணும் அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய உணவு வெந்தயம். வெந்தயத்தை தினசரி தண்ணீரில் ஊற வச்சு கொஞ்சமாக நீங்கள் எடுத்துட்டாலே போதும். ஸோ ஒரே ஒரு டம்ளர் எடுத்துட்டா கூட போதும். இது உங்களுடைய உடல் எடையை படிப்படியாக குறைய வைக்கிறத நீங்களே உணரலாம். உடல் எடை வெந்தயம் குறைக்குது அப்படின்றதுக்காக அளவுக்கு அதிகமாக வெந்தயத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது உங்களுடைய உடல் எடையை அதிகரிச்சிடும் அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. முகப்பொரு நீங்கி போவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாம். இப்போ உங்களுக்கு முகப்பொரு இருக்கு அப்படின்னா நீங்கள் வெந்தயத்தை ஊற வச்சு அதை அரைச்சி தினசரி உங்களுக்கு முகப்பொரு இருக்கக்கூடிய இடத்துல தடவிட்டு
ஒரு 30 நிமிஷம் கழிச்சு உலர வச்சுட்டு ஒரு 30 நிமிஷம் கழிச்சுட்டு நீங்கள் கழுவுனீங்க அப்படின்னா முகப்பொரு வந்து உங்களுக்கு நீங்கும். எந்த விதமான அந்த முகப்பொரு பிரச்சனைகளும் உங்களுடைய முகத்தில் இருக்காது. தோல் நோய்கள் தீர்ந்து போவதற்கு வெந்தயத்தை பயன்படுத்தலாம். சொறி, சிரங்கு உள்ளிட்ட தோல் நோய்களுக்கு வெந்தயம் மிகச்சிறந்த நிவாரணி. வெந்தயத்தை ஊற வைத்து அரைத்து அதை தினசரி தோல் பாதிப்பு இருக்கக்கூடிய இடத்துல தடவி வந்தோம் அப்படின்னா தோல் நோய்கள் முற்றிலுமாக நீங்குவதோட தோலில் ஏற்படக்கூடிய அரிப்புகளும் தடிப்புகளும் கூட நமக்கு வந்து மறைந்துவிடும். உதடு வெடிப்பு நீங்கி போவதற்கு வெந்தயத்தை வந்து பயன்படுத்தலாம். பெண்களுக்கு உடல் வெப்பநிலை காரணமாக உதடுகள் வந்து வெடிக்கக்கூடிய அபாயம் ஏற்படும். அவர்கள் தினசரி குளிர்ந்த நீரில் வெந்தயத்தை ஊற வைத்து அதை காலை வெறும் வயிற்றிலும் இரவு தூங்குவதற்கு முன்பாகவும் குறைந்த அளவு குடித்துட்டு வரும்போது 2-3 நாட்களில் படிப்படியாக உதடு வெடிப்பு மறைந்து அந்த பிரச்சனை வந்து சரியாயிடும். கண் கருவளையம் மற்றும் கரும் புள்ளிகள் நீங்கி போவதற்கு வெந்தயத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம். வெந்தயத்தில் இருக்கக்கூடிய விட்டமின்கள் முகத்தில் தோன்றக்கூடிய கரும் புள்ளிகளையும், அதாவது அந்த பிளாக் பிம்பிள்ஸையும், கண்ணில் ஏற்படக்கூடிய கருவளையத்தையும் பிளாக் சர்க்கிள்ஸையும் நீக்குகிறது. வெந்தயத்தை அரைத்து முகத்தில் தடவி உலர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம கழுவும் போது அது நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய இறந்த செல்களையும் பாக்டீரியாக்களையும் அழுக்குகளையும் வெளியேற்றிடும். ஸோ இந்த டெட் செல்ஸ் எல்லாம் நமக்கு ரிமூவ் பண்றதால இந்த பிளாக் சர்க்கிள்ஸும் பிளாக் பிம்பிள்ஸும் நமக்கு வந்து இருக்காது. மின்னக்கூடிய மிருதுவான சருமம் கிடைக்கும். சருமம் பளபளப்பு பெறுவதற்கும் சருமம் தூய்மை பெறுவதற்கும் வெந்தயத்தை பயன்படுத்தலாம். வெந்தயத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் சி எனும் உயிர் சத்து பளபளப்பான சருமத்திற்கு உதவிகரமாக இருக்கும். இதை அரைத்து முகத்தில் தடவி சிறிது நேரம் கழித்து நம்ம கழுவணும் அப்படின்னா வறட்சித்தன்மை நீங்கி நம்மளுடைய முகம் வந்து பொலிவு பெற ஆரம்பிக்கும். மேலும் இரவில் தூங்குவதற்கு முன்னாடி வெந்தய பொடியை முகத்தில் தடவிட்டு அதுக்கப்புறம் காலையில் எழுந்து நம்ம கழுவிட்டோம் அப்படின்னா தூய்மையான துணியில நம்மளுடைய முகத்தை தொடச்சோம் அப்படின்னா முகம் நமக்கு பளிச்சுன்னு இருக்க ஆரம்பிக்கும். வயிறு மற்றும் தொண்டை புண் நீங்கி போவதற்கு வெந்தயத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம். வயிறு மற்றும் தொண்டை பகுதியில் ஏற்படக்கூடிய புண்களை வெந்தயம் குளிர்ச்சித்தன்மையால குணமாக்குது. இப்போ வெந்தயம் வந்து இயல்பாகவே உடலை வந்து குளிர்விக்க தரக்கூடிய தன்மை கொண்டு இருக்கிறதால உடலில் ஏற்படக்கூடிய, அதாவது அந்த வயிற்று பகுதிகளில் ஏற்படக்கூடிய கொப்புளங்களை குணப்படுத்தும். இது தவிர இருமல் மற்றும் தொண்டை கரகரப்பு உள்ளிட்ட பிரச்சனைகளுமே நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா வெந்தயம் கியூர் பண்ணிடும். ஸோ அந்த பகுதியில் ஏற்படக்கூடிய தொற்றுக்கள், அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் சரி பண்ணிட்டு தொண்டையில் ஏற்படக்கூடிய புண், தொண்டை வலியையும் நமக்கு வெந்தயம் சரி பண்ணிடும். மலச்சிக்கல் பிரச்சனையிலிருந்து நீங்குவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாம். தினசரி வெந்தயம் சாப்பிடுவதால மலச்சிக்கல் நீங்கும். சாப்பிடக்கூடிய உணவை நல்லா செரிக்க வச்சு வயிற்றை எப்போதுமே சுத்தமாக வைத்துக் கொள்வதற்கு வெந்தயம் உதவிகரமாக இருக்கும். ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு கண்ட்ரோலாக இருக்கிறதுக்கு வெந்தயத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம். வெந்தயம் சீரற்ற உணவு பழக்கம் காரணமாக ரத்தத்தில் அதிகரித்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தி நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா சர்க்கரை நோய் ஏற்படுவது தடுக்கும். வெந்தயத்தில் இருக்கக்கூடிய நார்சத்து, கார்போஹைட்ரேட்டோடைய அளவை நம்மளுடைய பிளட்ல குறைச்சி ரத்தத்தில் சர்க்கரை அதிகரிக்கிறது தடுக்கிறதால ஸோ நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளம் உங்களுக்கு வந்து கண்ட்ரோலில் வருவதற்கும் நீங்கள் வெந்தயத்தை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது சுகர் பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கும் வெந்தயம் உதவிகரமாக இருக்கும். பேன் மற்றும் பொடுகு தொல்லை தீர்வதற்கு வெந்தயத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம். தேங்காய் எண்ணெயில் வெந்தயம் மற்றும் கற்பூரத்தை போட்டு நீண்ட நேரம் ஊற வைக்கணும். இதை வந்து குளிக்கும் போது தலையில் நல்லா தேய்ச்சி அலசும் போது பேன் பொடுகு தொல்லை நமக்கு நீங்கும். இதில் வேணும்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக பசும் பாலை கூட பயன்படுத்தலாம். இதன் மூலமாக பேன் மற்றும் பொடுகு தொல்லை உங்களுக்கு வந்து தீர்ந்து போயிடும். சீதபேதி நீங்குவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாம். உடல் வெப்பம் காரணமாக சீதபேதி ஏற்பட்டு அவதிப்படுபவர்களுக்கு வெந்தயம் மிகச்சிறந்த மருந்து, மிகச்சிறந்த ஒரு நிவாரணியாக இருக்கும். இது வந்து உடல் சூட்டை தணிக்கிறதால மிகச்சிறந்த சீதபேதி நிவாரணியாக விளங்குது. வெந்தயத்தை அப்படியோ நீங்க எடுத்துக்கலாம், அல்லது வெந்தயத்தை வந்து வறுத்து நீர் சேர்த்தும் எடுத்துக்கலாம். இல்லைன்னா வெந்தயத்தை வந்து தேன் கலந்து எடுத்துக்கலாம். நல்லா பிசைஞ்சு சாப்பிடலாம். வெந்தயத்தை வறுத்து வெல்லம் சேர்த்து நீங்க இரண்டையும் நல்லா இடிச்சு சாப்பிட்டாலும் சீதபேதி உங்களுக்கு குணமாகும். அல்லது வெந்தயத்தை மோர்ல ஊற வச்சு குடிக்கலாம். மோர்ல ஊற வைத்த வெந்தயம் உங்களுக்கு சீதபேதியும் கியூர் பண்ணும். வாயு உள்ளிட்ட வயிற்று பிரச்சனைகள், பிற வயிற்று சார்ந்த பிரச்சனைகளுமே உங்களுக்கு வந்து கியூர் பண்ணிடும். ஸோ நீங்க வெந்தயத்தை எடுத்துக்கொண்டு நலமோடு வாழுங்க. குறைந்த அளவுக்கு எடுத்துக்கொண்டுங்க. அப்பதான் அது உங்களுக்கு ஆரோக்கியம். அளவுக்கு மீறி வெந்தயத்தை நீங்க சாப்பிடாதீங்க. நன்றி மக்களே.